பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்களின் அருளாசி என்றும் நம்முடன் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மனிதனுக்கு அனுபவத்தை விட சிறந்த ஆசான் ஒருவனும் இல்லை. உங்கள் அனுபவங்களை சிந்தித்து பார்த்தாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகரித்துக் கொண்டே செல்லும். தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றம் தன்னலத்திற்காக அல்ல, பிறர் நலத்தை பேணி காப்பதற்காக. இறைவன் அத்தனை மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகளை வைத்திருக்கிறான். அதை சீராக பயன்படுத்தி நம் வாழ்வை சிறப்பாக அமைப்பது நம் கையில் தான் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பயபக்தி இருந்தால் மற்றவர்களை மதிக்கும் மரியாதை இயல்பாக வந்துவிடும். அப்போது தைரியம் அவனுக்குள் துளிர்விடும். இறைபக்தி உனக்கு ஒழுக்கத்தை கொண்டு வரும். சிரமமில்லாமல் வாழ்க்கையை வாழ சேமித்து வையுங்கள். உன்னையும் கடவுளையும் மட்டுமே நம்பு, வேறு யாரையும் சார்ந்து வாழாதே என்று பல தத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். முருகபெருமானை பற்றி பேசும்போது கந்த சஷ்டி கவசத்தை பொருளறியாமல் பலரும் கேட்பதுண்டு, வாசிப்பதுண்டு, பாடுவதுண்டு. இறைவனை சீராக துதித்தால் துன்பங்கள் பறந்தோடிவிடும். இறைவனை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் துன்பங்களிலிருந்து விலக ஒரு வழி கிடைக்கும் என்ற மாபெரும் தத்துவத்தை கந்த சஷ்டி கவசம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாவங்களை அழிக்கும் ஆற்றல் இறைவனுக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த இறை சக்திக்கு ஈடாக பூவுலகில் எதையும் நாம் சொல்லிவிட முடியாது. துன்பங்களை அழிக்கும் ஆற்றல் சிவகாமியின் மகனான முருகபெருமானுக்கு மட்டுமே இருக்கிறது. அத்தனை பாவங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்க அவர் திருப்பாதங்களில் சரணடையுங்கள் என்ற மாபெரும் தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். இந்த தைப்பூச நன்னாளில் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளை நினைவு கூர்ந்து அவரின் அருளாசி பெறுங்கள். நன்றி.